நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும். சிக்கல், சிக்னல் இரண்டிலும் சிறிது பொறுமை காட்டினால் வழி தானாக கிடைக்கும். கோவை கவுண்டர் மில் பகுதியில் கடந்த 20 வருடங்களாக ஒரு ஆசிரியர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை கட்டணம் வாங்காமல் இந்தியா முழுவதும் வெளிநாடுகளுக்கும் தன்னிடம் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் வெளிநாடு செல்ல உதவி செய்தும் வருகிறார். அப்படிப்பட்ட கல்வி கடவுளுக்கு தங்களுக்கு கற்பித்து நல்ல நிலைக்கு ஆளாக்கிய ஆசிரியருக்கு கௌரவம் தரும் வகையில் குருவிற்கு மாணவர்களாகிய பலர் ஒரு கல்வி கோயிலை கட்டித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டி முடிக்கப்பட்ட 3 அடுக்குமாடி அகாடமி கட்டி தந்துள்ளார்கள். நன்றி மறவா அம்மாணவர்களை பாராட்டுவோம். தமிழக எல்லை ஒசூரில் அரசுக்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 9வது வார்டில் பாரதியார் நகரில் அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக பரவலான தகவல் ஆதாரங்களுடன் வெளிவந்துள்ளதாக தகவல். கோடிகளை சுருட்ட துடிக்கும் கேடிகள், விரைவில் சிக்கப்போகும் அதிகாரிகள். கோவை மாநகராட்சியில் நேற்று நடந்த மாமன்ற அவசர கூட்டம் மேயர் ரங்கநாயகி தலைமையில் கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் நடந்தது. இந்த மாமன்ற கூட்டத்தில் விவாதத்திற்கு வாய்ப்பளிக்காமல் அவசர கூட்டம் அவசரமாய் முடிக்கப்பட்டதால் 103 தீர்மானங்கள் ஆல்பாஸ் முறையில் நிறைவேற்றப்பட்டன. இதில் விவாதமின்றி நிறைவேறிய தீர்மானங்களில் மிக முக்கியமானது பாதாள மாதாந்திர கட்டணம் மற்றும் குடிநீர் இணைப்புகளுக்கான மாதாந்திர கட்டணம் வைப்பு தொகை கட்டிட சதுர அடிக்கு தகுந்தவாறு உயர்த்தப்பட்டிருப்பதாகும். 2 நாட்களுக்கு முன்தான் தீர்மானங்கள் குறிப்புகள் கவுன்சிலர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. இத்தீர்மானங்களை பெரும்பாலான கவுன்சிலர்கள் வீட்டிற்கு சென்று படித்து பார்த்து பொதுமக்கள் தலையில் இடி விழுந்தாற்போல் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல். கோவையில் கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் வெயிலில் போக்குவரத்து சீரமைப்பில் ஈடுபடும் 36 போலீசாருக்கு ஏசி குழு ஹெல்மெட் மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் வழங்கினார். ஒரு ஹெல்மெட்டின் மதிப்பு 15,000 ரூபாய். 2 மணி நேரம் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இந்த சேவை தனியார் நிறுவனத்தின் உதவியோடு ஹெல்மெட்கள் வழங்கப்பட்டன. ஊட்டியில் 127வது மலர் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாளர்களின் வருகை பதிவு, மருந்து இருப்பு பதிவேடுகளை ஆய்வு செய்தார். இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்தது. நம் ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் மாபெரும் பேரணி பிரம்மாண்டமாக சிறப்பாக நடத்தியுள்ளோம் என கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.